வணக்கம் நண்பர்களே. காலையில கண் விழித்த உடனே நீங்க முதல்ல என்ன செய்கிறீர்கள்? டீ குடிக்கிறீர்களா? காஃபி குடிக்கிறீர்களா? அல்லது நேராக காலை உணவ சாப்பிடுறீங்களா? இல்ல மொபைல் ஃபோன பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆனா ஆனா வெறும் 1 இல்லன்னா 2 டம்ளர் தண்ணி நீங்க காலையில எந்திரிச்ச உடனே குடிக்கிறதுனால, உங்க உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள கண்டு நீங்க இதிலே அதிர்ச்சி அடைவீர்கள். அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு அற்புதமான பலன்கள கொடுக்கக்கூடியது. உடல் எடைய குறைக்கிறதுக்கு, மலச்சிக்கல சரி பண்றதுக்கு, சிறுநீரகத்த சுத்தப்படுத்துறதுக்கு, சருமத்த பளபளப்பு ஆக்குறதுக்கு, மூளையோடைய செயல்பாட்ட மேம்படுத்துறதுக்கு இப்படின்னு பல நன்மைகள் கிடைக்கும். காலையில வெறும் 1 இல்லன்னா 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால எண்ணற்ற நன்மைகள் உங்க உடலுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க காலைல எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு உள்ள நீங்க எந்திரிச்ச ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க தண்ணி குடிச்சிருக்கணும். ஸோ அப்படி குடிக்கிறதுனால உடல்ல நிறைய நன்மைகள் ஏற்படுது. ஸோ காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய 10 முக்கிய ஆரோக்கிய நன்மைகளையும் சரியான முறையில எப்படி குடிக்கணும், யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் எல்லாத்தையும் நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கை. தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை, உடல்ல நீர்ச்சத்து குறைபாட்டை சரி செய்யறதுக்கு இது பயன்படுது. நம்ம இரவுல 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்கியிருப்போம். அந்த தூங்குற டைம்ல நம்ம யாருமே தண்ணி குடிக்க மாட்டோம். காலையில எந்திரிக்கும் போது நம்மளுக்கு உடல்ல சற்று நீர் இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம 8 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்கோம்ல, அதனால உடல்ல நீர் இழப்பு ஏற்படும். இதை சரி செய்யறதுக்கு தான் நம்ம காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம தண்ணி குடிக்க சொல்றோம். இதனால என்ன ஆகும், அந்த நீர் இழப்பு சரியாக்கப்படும். காலையில எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறதுனால உங்க உடல் மீண்டும் புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். செல்களுக்கு தேவையான நீர் கிடைக்கும். உடல் சோர்வு குறையும். உடலுடைய செயல்பாடு சீராக தொடங்க ஆரம்பிக்கும். இதனால உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்லப்படும். ஸோ நீங்க தண்ணி குடிக்கிறதுனால எல்லா உறுப்புகளுமே நல்லாக இயங்க ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். அடுத்து ரத்த ஓட்டம் சீராக இயங்கும். ஸோ உங்களுடைய தலையிலிருந்து கால் பாத வரைக்கும் சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு காலையில 1 கிளாஸ் தண்ணி குடிச்சாலே போதும். அடுத்து 2வது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது குடலுடைய இயக்கத்தை அது தூண்டும். இதனால என்ன ஆகும், மலம் மென்மையாக்கி வெளியில தள்ளப்படும். உடல் சுத்தமாக்கப்படும். தினமும் நீங்க நல்லா மலம் கழிக்கிற ஒரு பழக்கத்திற்கு இது கொண்டு போகும். ஸோ மலச்சிக்கலால அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணியா இருக்கும். காலையில எழுந்த உடனே 1 அல்லது 2 கிளாஸ் தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணியும் குடிக்கலாம், இல்ல சாதாரண தண்ணியும் குடிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கும் பொழுது மலச்சிக்கல் முழுமையாக தீர்க்கப்படும். இந்த மலச்சிக்கலுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எவ்வளவோ மருந்து மாத்திரை அது இதுன்னு ரொம்பவே சாப்பிட்றாங்க. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை, கால சூழ்நிலை, உணவு பழக்கம் மாறி மாறி உடல்ல மலச்சிக்கல் ஏற்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அவங்கள போட்டி வாட்டி வதக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா மலச்சிக்கல் சரியாயிரும். அடுத்து 3வது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுதுங்க. நீங்க காலையில வெறும் வயிற்றுல தண்ணி எடுக்கும்போது உங்க உடல்ல என்ன ஆகும்னா, மெட்டபாலிசம் ஸ்பீடா இயங்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க தண்ணி குடிக்க குடிக்க உங்க உடல்ல மெட்டபாலிசம் அதிகரிச்சு நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாவே செரிமானம் ஆயிரும். ஸோ செரிமானம் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, உடல் எடை கட்டுப்படுத்தப்படும். ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே நல்லா செரிச்சு வெளியில போயிருச்சுன்னா அங்க கொழுப்பு தங்குறது இருக்கவே இருக்காது. ஸோ அதனால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி நம்ம தண்ணியை அதிகமாக சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க. ஸோ அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கமும் குறைஞ்சிரும். நீங்கள் அப்படி அதிகமாக சாப்பிட்டாலும் எளிமையாக செரிமானம் ஆயிரும். அது கூடவே நீங்கள் நடைப்பயிற்சி ஒரு 20லேருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி செஞ்சீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கொழுப்பும் ஈஸியாக கரைய ஆரம்பிச்சிடும். முக்கியமாக நம்ம சுடு தண்ணியை குடிக்கணும். சுடு தண்ணியை குடிச்சிட்டு உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் போது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சு உடல் எடை குறையிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்.
அடுத்து 4வது நன்மை, சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு தண்ணி ஒரு சிறந்த ஒரு உணவா இருக்குதுங்க. சிறுநீரகம் ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு முக்கியம். ஏன்னா, அதனுடைய வேலைகள் அப்படி. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேற்றுறது சிறுநீரகத்தோடைய வேலை. அதுக்கு போதுமான தண்ணி நம்ம குடிக்கணும். அப்பதான் சிறுநீர் நன்றாக வெளியேறும். சில வகையான சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய அபாயத்தையும் குறைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேற்றதுக்கு தண்ணி பயன்படுது. ஸோ சிறுநீரகம் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், நம்ம உடல சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, தோல் அழக மேம்படுத்துறதுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தண்ணீர் குடிச்சாதான் நம்மளுடைய முகம் நல்ல பளபளன்னு இருக்கும். ஸோ நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு நம்மளுடைய செல்கள் புத்துணர்ச்சியா இருக்கணும். ஸோ தண்ணி அதுக்கு தேவையான தண்ணி நம்ம உடலுக்கு குடுக்க குடுக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் புத்துணர்ச்சியா இருக்கும். அதனால நம்மளுடைய தோல் நல்ல பளபளன்னு இருக்கும். ஈரப்பதத்துடன் மெயின்டெயின் ஆக்கப்படும். சிலருக்குலாம் தண்ணி சத்து கம்மியா இருக்கிறனால முகம் அப்படியே வறண்டு போய் இருக்கும். வறட்சியா இருக்கும். ஆனா தண்ணிய நம்ம குடிச்சோம்னா நல்லாவே ஒரு ஈரப்பதத்துடன் ஆரோக்கியமான தோற்றம் கிடைக்க ஆரம்பிக்குது. இது கூடவே நல்ல தூக்கம், சத்தான உணவு நம்மளுக்கு இதெல்லாம் தேவை. ஸோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய முகம் பார்ப்பதற்கு பளபளன்னு இருக்கும். ஸோ முகம் வெள்ளையாகிடும் நான் சொல்லலங்க. தண்ணி குடிச்சிங்கன்னா முகம் அழகான ஒரு தோற்றத்தோடு இருக்கும். கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பீங்க. அதான் சொல்றாங்க. தண்ணி குடிக்கிறனால ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அடுத்து 6வது நன்மை, மூளையோடைய செயல்பாட்ட மேம்படுத்துறதுக்கு தண்ணி பயன்படுது. மூளையோடைய பெரும்பகுதி தண்ணீரால் ஆனது. நீரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா கவனம் குறைபாடு ஏற்படும், தலைவலி ஏற்படும், சோர்வு அதிகமாவே இருக்கும். காலையில தண்ணி குடிக்கிற அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா, உடல் நீர்ச்சத்துனால பராமரிக்கப்பட்டு உடல் புத்துணர்ச்சியா இருக்கும். சிலருக்கெல்லாம் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணமே அவங்களுக்கே தெரியாது. அவங்களும் போய் என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. எல்லாமே நார்மலா இருக்கும். ஸோ தலைவலி வர்றதுக்கான ஒரு காரணம் தண்ணீர். தண்ணி நீங்க குடிக்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக தலைவலி வரும். ஸோ தண்ணி நீங்க ஒரு நாளைக்கு தேவையான தண்ணிய காலையில தண்ணி குடிக்கிறது செரிமான மண்டலத்தை செயல்படுறதுக்கு அது தொடங்குது. காலை உணவை எளிதாக செரிக்கிறதுக்கு அது உதவியா இருக்குது. உடலுடைய இயக்கத்தை சீராக்குறதுக்கு பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, உடல் வெப்பநிலையை சீரா வச்சுக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. உடல் வெப்பநிலையை நம்ம கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அதிகமான சூடு உடலுக்கு ஏற்பட்டு சில பல பிரச்சனைகள் உடலுக்கு வர ஆரம்பிக்கும். முக்கியமா வெயில் காலங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தண்ணி குடிச்சாதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலையை நம்ம சீரா வச்சுக்க முடியும். உடற்பயிற்சி செய்கிறவங்க, அதிகமா வியர்க்கக்கூடிய வேலை செய்கிறவங்கலாம் அதிக அளவில் தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, உடல் சோர்வை குறைத்து உடலை புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. பலருக்கும் காலையில எந்திரிச்ச உடனே தலை ரொம்பவுமே கனமாக இருக்கும். உடல் சோர்வாகவே இருக்கும். உடல் மந்தமாகவே இருக்கும். இதுக்கு காரணம் நீரிழப்பு இருக்கலாம். ஸோ உடல்ல ஒரு நீரிழப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான அறிகுறி ஏற்படும். நீங்க காலையில தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா உடல் புத்துணர்ச்சி ஆயிரும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடலுடைய இயல்பான செயல்பாடுக்கு தண்ணி ரொம்பவுமே முக்கியங்க. தண்ணி குடிச்சோம்னா ரத்த ஓட்டம் சீராக இயங்கும். ஊட்டச்சத்துக்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து ஊட்டச்சத்துக்கள் எளிமையா எடுத்து செல்றதுக்கு அது பயன்படும். உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படும். மூட்டுகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். செல்களுடைய செயல்பாடுகளுக்கு மிகவும் அவசியமானது தண்ணி. நீங்க நினைக்கலாம், மூட்டுகள் என்ன ஆரோக்கியம்? மூட்டுகள்ல தண்ணி நீர்ச்சத்து கம்மியா இருந்தா மூட்டுகள்ல உராய்வு ஏற்பட்டு மூட்டு வலி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியம். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த தண்ணியை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம காலையில் எழுந்த உடனே 5 இல்லைன்னா 10 நிமிடங்களுக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சிடணும். அதாவது 1 இல்லைன்னா 2 டம்ளர் வரைக்குள்ள நீங்கள் குடிக்கலாம். ஒரே மூச்சில் குடிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குடிக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கக்கூடாது. நார்மல் வாட்டர், நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும்ல அந்த தண்ணியை குடிக்கலாம். இல்லைன்னா வெது வெதுப்பான சுடு தண்ணியை குடிக்கலாம். ஸோ இந்த 2 தண்ணியில் ஏதாவது
ஒரு தண்ணியை நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா குடிக்கிறது மிகவுமே நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவை? ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி நம்ம உடலுக்கு தேவை. அதை வந்து நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிறணும். ஒரே நேரத்தில் 2 லிட்டரை குடிக்கிறது, ஒரே நேரத்தில் 3 லிட்டரை குடிக்கிறது அப்பெல்லாம் குடிக்கக்கூடாது. அப்படி ஒரே நேரத்தில் தண்ணியை நீங்கள் அதிகமாக குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் சோடியம் அளவு குறைஞ்சு அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ தண்ணியுமே நம்ம சரியான முறையில் சரியான அளவில் குடிக்கணும். யாரெல்லாம் தண்ணியை குடிக்கும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும்னா, சிறுநீரக செயலிழப்பு, இதய செயலிழப்பு, கல்லீரல் நோய் இருக்கிறவங்க, உடலில் நீர் தேங்கும் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து ஒரே நேரத்துல தண்ணிய அதிகமா குடிச்சீங்கன்னா உங்க உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். நீங்க கவனமா தண்ணிய கையாள்றது ரொம்பவே முக்கியம். நண்பர்களே, காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிப்பது ஒரு எளிமையான ஆரோக்கியமான பழக்கம். ஸோ இது கூட சேர்த்து நீங்க உடலுக்கு உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை. ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலுக்கு தேவையான புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க, கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. அது கூடவே தேவையான தூக்கம், ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம் வந்து தூங்குங்க. ஸோ இதுதான் ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான பழக்கங்கள். ஸோ இந்த பழக்கங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.